அடுத்த யுகம் கிரேதாயுகம். அதிலே சூரர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த வரலாறு, வரம் பெற்ற முறை முதலானவைகளை எம்பெருமான் தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். அவ்வுகத்தை மாயன் அந்தளித்து இதனிடம் செவ்வாக நின்று செப்பினாரிசருடன் இன்னும் ஒரு யுகத்தை இப்போ படைக்கவென்று மன்னதிய திருமால் மனமே மிக மகிழ்ந்து சொன்னவுடன் ஈசுரரும் தொன்னூல் மாறை தேர்ந்து முன்னே குரோணி முடிந்த துண்டம் அறதிலே ஓரிரண்டு துண்டம் முகமாய் பிறந்தழிந்து இரிரண்டு துண்டம் இருக்குது கண்மாயவரே நேர்முறையை பார்க்கில் நெடிய யூகங்களின்தான் மேலுகந்தான் இங்கே மிகுந்த கிரேதாயுகந்தான் இருக்குது கான் என்று ஈசர் உரைத்திடவே மறுக்கிதழும் வாயார் மனம் மகிழ்ந்து கொண்டாடி துண்டம் ஒன்றை இரண்டாய் தூயவனா தான் வகிர்ந்து மண்டலங்கள் மெய்க்க வானாள் கொடுத்த அருளி சிங்கமுக சூரன் என்று திரள் சூரவர்ப்பன் என்றும் பங்கனம்மாய் பிண்டம் வகுத்தனர் காணம்மானை சூரனுட சிரசு 900 போரக்கால் கைகள் பொறுப்பெடுக்கும் அபிலமும் சூரன் சுரோனிதத்தை சுக்கிலங்கள் தானாகி ஊரேனி போவென்று உற்ற விடை கொடுத்தான் விடை வேண்டி சூரன் வேண்டும் பாடையோடே திடமாக பூமி செலுத்தியரசாண்டிருந்தான் வரம் வேண்டவென்று மலரோ நடி வணங்கி திறமான ஓமமிட்டு செப்பு குடம் நீரித்தி நின்ற தவத்தில் நெடியோனை காணாமல் அன்று அந்த சூரன் அக்கினியில் வீழுந்தான் சூரவர்ப்பன் விழவே சிங்கமுக வாகனனும் பாரம் உள்ள தஞ்சிரசை பறித்தறிந்தான் அக்கினியில் ஆனதால் ஈசுரரும் அம்மை உமை ஆழிறங்கி இனமாம் சூரனுக்கு ஏது வரம் வேணும் என்றான் ஈசன் உரைக்க ஏற்ற அந்த சூரனந்தான் பாசமுடன் செத்த பற்பன் என்ற சூரனையும் எழுப்பி தர வேணும் யாங்கள் மிக கெட்டவரும் மழுப்பில்லா வண்ணம் வரம் அருள் வீரன்றூரைத்தான் சூரனிவன் கேள்க சிவனாரகம் மகிழ்ந்து பாரம் உள்ள ஓம பற்பமதை தன் பீடித்து சிவஞான வேதம் சிந்திப்பார பொழுது பவமான சூர பற்பன் பிறந்தனாம் இறந்து பிறந்தனர்க்கு இளையான வந்தனக்கு சிறந்த புகழீசன்
செப்பு வார பொழுது சூரனே உங்களுக்கு தோற்றமுள்ள போர்வரங்கள் வீரரே கேளும் என்று வேதன் இவை ஊரைக்க அந்நாளில் சூரன் அகம் மகிழ்ந்து கொண்டாடி உன்னாலும் 5 முகம் உள்ளவர்கள் தன்னாலும் உலகத்தில் பண்ணி வைத்த உற்ற ஆயுதத்தாலும் இலகு மன்னராலும் இந்திரன் தன்னாலும் கொல்ல துளையாத கொடிய வரமதுவும் வல்லவனே நீயும் வாழுங்கையிலையதும் தேவர் தெய்வேந்திரனும் திருக்கண்ணி மமரையும் ஏவலாய் உன்னுடைய லோகம் அதில் உள்ளவர்கள் முழுதும் எனக்கு ஊழியங்கள் செய்திடவும் பழுதில்லா இந்த வரம் பரமனி நீர்தாரும் என்றான். தாரும் என்று சூரன் தன்மையுடன் கேட்க ஆரும் ஒப்பில்லா ஆதியாகம் மகிழ்ந்து கேட்ட வரம் முழுதும் கெட்டியாய் உங்களுக்கு தாட்டிமையாய் இப்போ தந்தோம் என ஊரைத்தான். வரங்கொடுத்து ஈசர் மலைகையிலை கேகாமல் பரம உமையாளை பைய எடுத்த அணைத்து அலை மேலே ஆயன் அருகிலே போயிருந்து மலை மேலே சூரன் வாய்த்ததென்ற அவ்வரங்கள் கையிலை முழுதும் காவலிட்டு தேவரையும் அகிலம் முழுதும் அடக்கி அரசாண்டனே. அப்படியே சூரன் அரசாண்டு இருக்கையிலே முப்படிய விட்ட குறை முடிவாகும் நாளையிலே தேவரையும் வானவரை தெய்வேந்தீரன் வரையும் மூவரையும் பாவி முட்டுப்பாடுத்தீனே. ஆனதால் தேவர் அரிக்கு முறையமிட இனம் இல்லாதாயன் எடுத்தார் ஒரு வேஷம். ஈசனிடம் சென்று இயம்பினாரம் பெருமாள் வாசம் உள்ள ஈசுரரே மாபாவி சூரருக்கு ஏது வரங்கள் ஈந்தீர்கான் என்றுரைக்க தாதுகரம் அணிந்த தமன் பின்னெது சொல்வார். மூன்றாவது ஈகத்தை நிறைவு செய்துவிட்டு நான்காவது ஈகமாகிய கிரேதாயுகத்திலே குரோனியினுடைய ஒரு துண்டை 2 அசுரர்களாக படைத்து சிங்கமுகாசுரன் சூரபத்மன் என்று பெயர் சூட்டி பூலோகத்திலே வாழுவதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். வலுவும் பலமும் பெற்று வந்த 2 அசுரர்களும் பூலோகத்திலே வந்து நாட்டை முடிசூடி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலே சூரபத்மனானவன், அதாவது தம்பி, சிவபெருமானை வணங்கி சாகாத வரம் பெற வேண்டும் என்று தவம் இருக்கிறார். ஆனால் அந்த தவத்திற்கு சிவபெருமான் மனதிறங்கவில்லை. எனவே அவனுக்கு வருத்தம் மேலிட்டால் இனி நாம் இந்த உலகத்திலே தலை வைத்திருக்க கூடாது என்று அந்த அக்னியிலே விழுந்து இறந்து போகிறார். தம்பி இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே சிங்கமுகாசுரன்
இனி நாம் இந்த உலகத்திலே தலை வைத்திருப்பதோ ஒன்னிலோ சிவபெருமான் வந்து கேட்ட வரத்தை தர வேண்டும், இல்லாவிட்டால் நானும் இந்த அக்கினியிலே விழுந்து இறந்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய சிரசுகள் ஒவ்வொன்றாக திருகி திருகி அக்கினியிலே எரிந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவனுக்காக வேண்டி மனதிறங்கி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கே வருகின்றார்கள். நிறுத்தப்பா, ஏன் இப்படி சாக இருக்கின்றாய்? உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள். இந்த அக்கினியிலே என்னுடைய தம்பி விழுந்து இறந்து விட்டான், அவனை எழுப்பித் தர வேண்டும், மேலும் அநேக வரங்களையும் எங்களுக்கு தாங்கள் தர வேண்டும் அப்படி என்று கேட்டார். உடனே சிவபெருமான் சிவஞான வேதம் சிந்தித்து அந்த சூரபத்மனை எழுப்பிக் கொடுக்கின்றார். அண்ணன் தம்பி 2 பேரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி வரம் கேட்கின்றார்கள். என்ன வரம்? உன்னாலும் 5 முகம் உள்ளவர்கள் தன்னாலும் உலகத்தில் பண்ணி வைத்த உற்ற ஆயுதத்தாலும் இலகு மன்னர்கள் நினைத்தாலும் தெய்வேந்திரனார் நினைத்தாலும் எங்களை கொல்லத் தொலையாத கொடிய வரங்கள் வேண்டும். வல்லவனே, நீ எப்பொழுதும் வீட்டிருக்கின்ற கைலை எங்களுக்கு வேண்டும். தெய்வேந்திரன், தெய்வமாதர்கள், மாமரை தேவர்கள் இவர்களெல்லாம் எங்களுக்கு வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அநேக வரங்களை கேட்டார்கள். வரங்களை தருவேன் என்று சொன்ன சிவபெருமான் அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு இருந்த இடத்தை இழந்து பார்வதியும் சிவபெருமானுமாக வைகுண்டலோகத்திலே நாராயணர் பக்கத்திலே போய் பள்ளி கொண்டார்கள். வரங்களை பெற்று வந்த சிங்கமுகாசுரனும் சூரபத்மனும் அகிலமெல்லாம் அடக்கி அரசாள தலைப்பட்டார்கள். தெய்வ மாதர்களை பிடித்து இழிவுபடுத்துகிறார். தெய்வேந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்துகின்றார். இந்த துயரம் பொறுக்க முடியாமல் மூவரொரு நித்தனாகிய முகில்வண்ணனுக்கு தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள். இதை அறிந்த நாராயணமூர்த்தி சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார், ஈஸ்வரரே, சிங்கமுகாசுரன் சூரபத்மன் என்ற அசுரர்களுக்கு தாங்கள் என்ன என்ன வரங்களை கொடுத்தீர்கள் என்று. அதற்கு சிவபெருமான் சொல்லுகின்றார், வையகத்தில் உள்ள வலுவாயுதத்தாலும் தெய்வலோகத்தில் உள்ள சிறந்த மன்னர் தன்னாலும் 5 முகத்தாலும் அழியாதவன் உயிரும் தஞ்சலிடவானோர் தையல் தெய்வ கன்னி முதல் அகிலம் முழுதும் அடக்கி வரங்கொடுத்தோ கைலை முழுதும் கமண்டலங்கள் 7 முதல் என்று வேதாவும் இவை உரைக்க மாலோனும் நின்று தியங்கி நெஞ்சமது புண்ணாகி பேயனுக்கு என்னுடைய பிறப்பை கொடுத்தல்லவோ தேயமதில் யானோ திரிந்தலைய காரணந்தான் என்று திருமால் இது சதையும் சொல்லியவர் இன்றந்த சூரர் 2 தன்னை கொல்லவே 6 முகமாயன் ஆளவிடவே கூறிடவே சத்திதனை கொண்டார் வேலாயுதமாய் நல்ல சிவனாரை நந்தீசுரராகி வல்ல விலமுள்ள வாய்த்த திக்கட்டில் உள்ள பாலரை வீரர்களாய் பண்ணினாரம் பெருமாள் வாலமுள்ள சன்னாசி மாறை பேரும்படையாய் கந்தன் என நாமம் கனத்த ஜடை ஆண்டியுமாய் கொந்து கொந்தாய் வீட்டை கூரை மிக அணிந்து வேலி மிக பிடித்து வெண்ணீருமே தரித்து 4 சிரசில் நல்ல உத்தீர
வீராச்சமிட்டு 12 காதில் பைம்பொன்னாசம் பணிந்து முத்திரிகளிட்டு கந்த பொக்கணங்கள் தொழிலிட்டு சன்னாசி போலே தான் நடந்து எம்பெருமாள் நன்னதானவெனவே நாலஞ்சு கவிதான் பாடி வந்து ஒரு மலை மேல் வாய்த்த கூடாரம் விட்டு சந்து மிக சொல்லிதான் வீட்டார் சுரனுக்கு சூரனிடத்தில் தூதானி சென்றேகி பாரமுள்ள கைலை பருவத முந்தவருட சிறையகற்றிவானோ தேவரையும் நீ அனுப்பி இரவானாயாக சிமையரசாளும் என்று இப்படியே அகாட்டால் இன்று களித்தட்டாம் நாள் அப்படியே உந்தனக்கும் ஆனகந்த சுவாமியர்க்கும் சண்டைதான் என்று தரங்கூறி வவனவே அண்டர் பிராந்தூது அனுப்பினரமானை சூரன் சிங்கமுகாசூரன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த வழியை சிவபெருமான் நாராயணர் மற்றும் தேவர்கள் கூடி ஆலோசிக்கின்றார்கள். சிவபெருமானிடத்திலே நாராயணமூர்த்தி கேட்கிறார், ஈஸ்வரரே இதற்கு முன்னால் என்ன என்ன வரங்களை கொடுத்தீர்கள் என்று. அதற்கு சிவபெருமான் சொல்லுகின்றார், தெய்வலோகத்தில் உள்ள சிறந்த மன்னர்கள் ஆறாக இருந்தாலும் பூலோகத்தில் உள்ள எப்படிப்பட்ட வலு ஆயுதங்களாக இருந்தாலும் 5 முகம் கொண்டவர்கள் வரையிலும் என்னாலும் கூட அவனை கொல்ல முடியாத வரத்தை கொடுத்திருக்கின்றோம். அகிலம் முழுதும் அடக்கி அவன் வரவேண்டி கையிலே முழுதும் காவலிட்டு ஆட்சி புரிகின்றான். அவனை என்ன விதமாக கொல்லுவது என்று என்னுடைய மனது தியக்குகிறது என்றார் சிவபெருமான். இப்போ நாராயணமூர்த்தி சொல்லுவார், ஈஸ்வரரே 5 முகம் உள்ளவர்கள் வரையிலும் தானே அவனை கொல்ல முடியாது, அப்படியானால் 6 முகமாக அளவிடுகின்றேன் என்று எம்பெருமான் 6 முகமாக அளவிட்டு அவனை கொல்லுவதற்கு என்றே அன்னை பராசக்தியை சக்தி என்ற வேலாயுதமாக சமைத்துக் கொண்டு ஈஸ்வரரை நந்தீஸ்வரராக்கி அட்டதிக்கு பாலர்களை படை தலைவர்களாக்கி தேவர்களை எல்லாம் படைக்கணங்களாக வகுத்துக் கொண்ட எம்பெருமான் சூரனை கொல்லுவதற்கு துணிந்து படை நடத்துகின்றார். சூரன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லையிலே ஒரு மலையிலே கூடாரம் ஒன்று அமைத்துக் கொண்டு வீரவாகு என்று சொல்லக்கூடிய வீரனாகிய ஒருவனை தன் தூதனாக சூரனிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். தூதன் மிக நடந்து சிவனே செயலனவே காதம் ஒன்று தான் கடந்து கண்டானே சூரனையும் கந்த சுவாமி கருத்தாய் உரைத்ததெல்லாம் அந்த அசுரனுக்கு அத்தூதன் தான் உரைத்தார். சூராகேள் கந்த சுவாமி அருள் என்றுரைக்க ஏறாத பாவி இகழ்த்தினான போது தூதன் என்றோன் போகாமல் தொடர்ந்து மிக பிடித்து பாத பெருவிலங்கில் பாவியவை என்றுரைத்தார். ஆரடா நீதான் அறியாயோ என் பலங்கள் பாரடா உந்தன் கந்தன் படுகிறதை ஈசுரனு எந்தனக்கு இருந்த இடமும் அருளி மாயனிடம் போயலையில் வாழ்ந்தது நீ கண்டில்லையோ யமலோகம் வான இந்திரலோகம் வரையும் நவகோளும் நான் அல்லவோ நாட்டம் அறிந்திலையோ 30 முக்கோடி உற்ற தேவாதிகளும்
40 கோடி ரிஷி நமக்கென்றறிந்தில்லையோ அறியாதவனோகான் ஆண்டிக்கு துதி வந்தாய் சிறிய நன்றிராதே என் சிரசுடம்பு கண்டிலையோ உந்தனுடகந்தன் உயரமது நான் அறிவேன் ஆனதால் என்னுடைய அங்காரத்தனையும் கானகத்தில் வாழும் கந்தனுக்கு உரை நீ என்று மதமாயிவன் பேச துதனுந்தான் அன்று அச்சுரனுக்கு அறையாமலே துரைப்பான் நீயோதான் எங்கள் நிமலந்தனக்கெதிரி பேயோரி நாய் நரிகள் வித்து பிடுங்கி உன்னை கண்ட இடத்தில் கழுக்கள் மிக பிடுங்கி கொண்டோடி தின்ன வேலாயுதம் கொண்டு வந்தார் தேவர் சிறையும் தெய்வமடவார் சிறையும் மூவர் சிறையும் முடுக்கமும் தீர்த்து உன்னுடைய சேனை உற்ற பாடையளித்து நின்னுடைய கோட்டை நீரு பொடியாக்கி அரசாழ்வார் எங்கள் ஆறுமுக வேலவனார் என்றேதான் தூதன் இவை உரைக்க சுரனந்தான் அன்றே மனது உளந்துணிந்து எதுரைப்பான் ஆனால் அறிவோம் ஆண்டிதனையும் இங்கே போனால் என்னோடே போரி செய்ய விடு நீ சூரனிவை உரைக்க சுலாயுத பெருமாள் துதன் மிக நடந்து சொன்னான் சுவாமியர்க்கு சுவாமி மிக மகிழ்ந்து சூரந்தனை அருக காமி வேலாயுதத்தை கையில் எடுத்தாரம் மானை வேலாயுதம் எடுத்து வேத படை சூழ சுலாயுத பெருமாள் துடியாய் நடக்கலுற்றார் கந்தனார் வேஷம் கலந்திருந்த மயவரும் வந்தார்கான் சூரன் வலுவிழந்தானம் மானை சூரனவன் கண்டு தோசப்படை அணிந்து முரண்படைக்கு முன்னே நடக்கலுற்றான் எம்பெருமானால் அனுப்பப்பட்ட வீரவாகி என்று சொல்லக்கூடிய அந்த தூதன் சூரனை கண்டு எம்பெருமான் சொன்ன பிரகாரம் வந்த விவரத்தை விளக்குகின்றான். சூரா, என்னை எங்கள் ஆறுமுக வேலவனார் உன்னிடத்திலே தூதனாக அனுப்பி வைத்திருக்கின்றார். சிவபெருமானுடைய இருப்பிடத்தை நீ திருப்பி கொடுத்து விடு. உன்னால் சிறைப்படுத்தப்பட்ட தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து விடுதலை செய்துவிடு. திறவானாக எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த உலகை நீ ஆளலாம். இல்லாவிட்டால் இன்று கழித்து 8ஆம் நாள் போருக்கு தயாராக இரு என்று எம்பெருமான் சொன்ன விவரத்தை சூரனிடத்திலே வீரவாகு தேவன் சொன்னான். இதை கேட்டதும் தூதனல்லவோ வந்திருக்கிறான் என்று கூட வாராமல் அவனை பிடித்து கட்டுங்கள் என்று ஆணையிடுகின்றான். ஆனால் அந்த வீரவாகு தேவன் தன்னுடைய சமர்த்தாலும் பகவானுடைய அருளாலும் அவர்கள் கையிலே அகப்படவில்லை. அப்பொழுது அந்த சூரன் துடித்து நின்று சொல்லுகின்றான், ஆரடா, ஆண்டிக்கு நீ தூது வந்தாயோ? என்னுடைய பலங்கள், என்னுடைய படைபலங்கள், என்னுடைய வரத்தினுடைய மகத்துவங்கள் தெரியாமல் நீ பேசுகின்றாய். சிவபெருமான் கூட இருந்த இடத்தை விட்டு எழுந்தருளி மாயனிடத்திலே அலையில் வாழ்ந்திருக்கிற தன்மை உனக்கு தெரியாதா? நவகோளும் நான் அல்லவோ? 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷீஸ்வரர்களும் எனக்கு அடிமை என்பதை நீ அறிய மாட்டாயா? போயும் போயும் இந்த ஆண்டிக்கு நீ தூது வந்தாயே, உனக்கு என்ன தைரியம் என்று அந்த வீரவாகுவை எதிர்த்து கேட்டான். அதற்கு வீரவாகு சொல்லுவார்,
நீ பகவானுடைய திறத்தை அறியாமல் பேசாதே. அவர் கையிலே வேலாயுதம் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் உன்னை கொன்று நாய் நரிக்கு கழுகுக்கு இரையாக்கி விடுவார். மரியாதையாக அவர் சொன்னதை கேட்டு அதன்படி நீ நடந்து பிழைத்துக் கொள் என்றார். உடனே சூரன் சொல்லுகிறார், என்னை அத்தனை பேடி என்று எண்ணாதே. என்னுடைய வீரத்தை போர்க்களத்திலே காட்டுகிறேன். அந்த ஆண்டியை போருக்கு தயாராக இருக்கச் சொல் என்று வீரவாகுதேவனை அனுப்பி வைக்கின்றார். இந்த விவரத்தை எம்பெருமானிடத்திலே வந்து வீரபாகு சொன்னவுடன் எம்பெருமானும் படைக்கு தயாரானார். எதிர்த்து வருகின்ற சூரனுடைய படையை சந்திக்க தன்னுடைய படையை அணிவகுத்து எதிர்த்து நின்றார். எம்பெருமானை கண்டதும் சூரன் வலுவிழந்தான். அந்த படைக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த சூரனுக்கு அப்பொழுதும் எம்பெருமான் ஜீவனம் போல் உள்ள சில புத்திமதிகளை சொல்லுகின்றார். கண்டாரீராறு கரத்தோன் மீகம் மகிழ்ந்து பண்டார வேசம் பண்பாயெடுத்திருக்கி முன்னே வரும் சூரன் முகத்தை அவர் பார்த்து பின்னே சுவாமி புத்தி மிக உரைப்பார். வம்பில் இரவாதே வாழ்விழந்து போகாதே தம்பி தமையந்தளங்களிளவாதே பர்வ கிரீட பவிசும் இளவாதே அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு. கரணமீதில்லாமல் கவ்வை இல்லா வாழ்ந்திருந்து மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும்போது நன்மையது கூட நாடுமே அல்லாது தீமை வராது தேவரையும் விட்டுவிடு. தீட்சையுடன் புத்தி செவ்வே நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டுவிடு. இத்தனையும் நாதன் எடுத்து மிக உரைக்க புத்தி கெட்ட பாவி போர் சூரனே துரைப்பான். இறந்து திரிகின்ற இறப்பனுக்கு உள்ள புத்தி பரந்த புவிங்காலும் பாரமுடி காவலர்க்கு ஏற்குமோ ஞானம் இறப்போர்க்கு அல்லாது ஆர்க்குமே செல்லாது ஆண்டி உன்ஞாயங்கதை சண்டைக்கு அவனவே தரங்கூறி துதுவிட்ட பண்டாரம் என்ற படைக்காரன் நீயோ என்னுடைய சேனை எல்லாம் அழித்து என்னையும் நாய் நரிக்கு இடுவேன் என்றது நீயோ என் தேங்கச்சூரன் இயம்பி மிக நகைத்து பண்டாரத்தோடு படையெடுத்தான் அம்மானை சூரனுட படைகள் துண்டு துண்டாய் விழவே வீரர்களும் வந்து வெட்டி நரமானை வெட்டதினால் செத்தார் மிகு சூர குலங்கள் பட்டார்கள் என்று பார்சூரன் தான் கேட்டு வந்தே எதிர்த்தான் காண் மாயாண்டி தன்னோடே இன்று வந்து வைத்ததென்று எம்பெருமாள் தான் மகிழ்ந்து வேலாயுதத்தை விரும்மாபதம் சேவித்து மேலாம்பரனார் விமல்லனருளாலே எறிந்தார்கான் சூரன் இறந்தானே மண் மீதில் பரிந்தே வேலாயுதமும் பால் கடலில் மூழ்கியதே சூரன் மடிந்து துடித்து உயிர் போகுகையில் வீரமுள்ள நாதன் வீணனவன் முன்பில் வந்து சொன்ன மொழியெல்லாம் சுஜமாய் கேளாமல் இந்நிலம் மேல் பாவி இறந்தாயவம்
பதமுடன் உரைத்த நல்ல மொழிகளாமல் கோட்டையும் உன்னுடைய குஞ்சரமுந்தொற்றாயே தந்துவிட்ட சொல்படிக்கு தந்து அரசாளாமல் விந்து குலங்களற்று வீணாய் நீ மண்டாயே மாளாவரங்கள் மகாகோடி கற்றோம் என்று பாலாக மண்டாயோ பண்டாரம் கையாலே என்று அந்த ஆதி இதனையும் தான் கூற முந்து பிறந்த முப்புறப்பு சுரமதாய் என்னையோ கொல்ல இரப்பனால் எழுவது உன்னையோ கொல்ல ஒட்டுவேனோ நான் துணிந்தால் வேலாயுதத்தாலே வென்று கொண்டதல்லாது இயலாது உன்னாலே இழப்பம் இங்கு பேசாதே என்றானே சூரன் எம்பெருமாள் கோபமுடன் கொன்றாரே சூரன் குற உயிரை அம்மானை சூரனை துணித்த சக்தி சூலமும் கடலில் மூழ்கி வீரமால் பதத்தை போற்றி விளம்புவாள் சக்தி மாது மூரனை ஜெயிக்க முன்னே முர்சுலமாய் சபித்த சாபம் தீரவே வேணுமென்று திருப்பதம் வணங்கி நின்றாள். எம்பெருமானை வந்து எதிர்த்து நின்ற சூரனிடத்திலே அப்பொழுதும் எம்பெருமான் ஜீவனம் போல் உள்ள சில புத்திமதிகளை சொல்லுகின்றார். சூரா, வம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே. தம்பி, தமையன், சந்ததிகள், மந்திரிமார் இவர்களையெல்லாம் நீ இழந்து உன்னுடைய பற்ப கிரீட பவுசையும் இழவாதே. இந்த உலக வாழ்வு அற்பமான வாழ்வு, கொஞ்சகால வாழ்வு. இந்த வாழ்வுக்குள்ளாக நன்மையை செய்து நல்ல இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீ செய்த தீமை உன்னை அந்த நல்ல இடத்திலே கொண்டு சேர்க்காது. நல்ல இடம் செல்ல வேண்டும் என்றால் நீ செய்த நன்மைதான் உன்னை நாடி வந்து அந்த இடத்திலே கொண்டு சேர்க்கும். எனவே தீச்செயல்களை விட்டுவிடு என்றார். ஆனால் கரணமீதில்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகிற போது நன்மையது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது, தீச்சேலை விட்டுவிடு என்று சொன்ன புத்தியை கேளாத சூரன் எம்பெருமானோடு சொல்லுகின்றான், ஞானம் பேசுகிறாயா? பண்டாரம், உன் போன்ற பண்டாரங்களிடத்திலே பரதேசிகளிடத்திலே இந்த ஞானத்தை பேசு. இப்பொழுது போருக்கு வந்தவன் போர் செய்ய வேண்டியதுதானே என்று அவனே போரை ஆரம்பித்து விடுகின்றான். இதை அறிந்த எம்பெருமான் எதிர்த்து நின்று அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய பிள்ளை மற்றும் அவனுக்கு துணையாக வந்த அசுர ஜைனியங்கள் அத்தனையும் அறுத்தறிந்தார். கடைசியாக எம்பெருமானோடு நேருக்கு நேர் எதிர்த்து நிற்க இயலாமல் மாயமாக மறைந்து நின்று போர் செய்தார். இவனோடு ஏன் நேரத்தை கழிக்க வேண்டும் என்று எண்ணிய எம்பெருமான் கையிலே தாங்கி வந்த வேலாயுதத்தை வெறுமா பதம் செவித்து சூரனுடைய மார்பை நோக்கி வீசுகின்றார். அந்த வேலாயுதமானது மரமாக மறைந்து நின்ற அந்த சூரனுடைய மார்பிலே பட்டு அவனை இருகூராக்கி மண்ணிலே கிடத்தி கடலிலே சென்று பதமாடி எம்பெருமானுடைய திருக்கரத்திலே வந்து சேர்ந்தது. கிழிந்து கிடக்கின்ற, கூறுபட்டு கிடக்கின்ற அந்த அசுரன் துடிதுடித்து உயிர் அங்கும் இங்கும் நிற்கின்ற அந்த வேளையிலே எம்பெருமான் அவனிடத்திலே சென்று, சூரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானப்பா நான் நல்ல மொழிகளை சொன்னேன். அந்த மொழிகளை நீ கேட்டிருப்பாயே. ஆனால்
இப்பொழுது நீ இந்த நிலத்திலே கிடந்து துடிக்க மாட்டாயே. நாட்டமுடன் நான் உரைத்த நல்ல மொழியை கேளாத காரணத்தினால் உன்னுடைய கோட்டை குஞ்சரம் அத்தனையும் நீ இழந்து விட்டாயே. நியாயமாக தந்துவிட்ட சொல்படிக்கு நீ தரணியை அரசாண்டிருந்தால் விந்து குலங்களையெல்லாம் நீ வீணாக இழந்திருக்க மாட்டாயே. மாளாத வரங்கள் மகாகோடி கற்றோம் என்ற ஆணவத்தினால் அல்லவோ பாழாக இப்படி கிடந்து துடிக்கின்றாய் என்றார். அப்பொழுதும் அவன் சொல்லுவான், பண்டாரம், நீ என்னை கொன்றுவிட்டேன் என்ற எருமாப்பிலே பேசுகிறாயா? உன்னால் என்னை கொல்ல முடியாது. பின்னால் உன்னை கொன்றது யார்? சக்தி என்ற வேல்தான் என்னை கொன்றது என்றார். அப்படியா? இந்த கிரேதாயுகத்திலேயே இன்னும் நாள்கள் இருக்கின்றது. அதற்குள்ளாக உனக்கு இன்னொரு பிறவி இந்த உலகத்திலே நான் தருகிறேன் என்று அந்த சூரனிடத்திலே சொல்லி சூரனுடைய குறவுயிரை போக்கி அந்த யுகத்திலே அவனுக்கு இரணியன் என்று ஒரு பிறவியை கொடுக்கின்றார். ஆனால் சூரனை கொல்லுவதற்காக கையிலே தாங்கி வந்த அந்த சூலாயுதத்தினுடைய வேலாயுதத்தினுடைய சூல் சாபத்தை தீர்த்து அந்த அன்னையை மீண்டும் கைலிக்கு அனுப்பி வைக்கின்றார்.